தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் திருச்சி கலெக்டர் ஆபீஸ் உட்பட அரசு அலுவலகங்களில் பணிகள் முற்றிலும் பாதிப்படைந்தது. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கடந்த 16/2/2026 அன்று மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் கடந்த 10/2/2026 அன்று மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் மிக எழுச்சியாக நடைபெற்றது. அப்போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 800 தோழர்கள் கலந்து கொண்டனர். அதில் 200க்கும் மேற்பட்ட தோழர்கள் மறியல் கைது செய்யப்பட்டனர். அந்த மறியல் போராட்டத்துக்கு பின்பும் கூட தமிழக அரசு எங்களை அழைத்து, எங்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசாமல் மௌனமாக இருந்து வருவதால் நாங்கள் இன்றைய தினம் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணிபுரியும் அனைத்து அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் கருணை அடிப்படையில் பணி நியமனத்தை 25% மீண்டும் வழங்குதல் மற்றும் கிராம உதவியாளர் காலமுறை ஊதியத்தில் ஊதியம் வழங்குதல். அடுத்ததாக மிகவும் முக்கிய கோரிக்கையாக வருவாய்த்துறையில் பணிபுரியும் அனைத்து அலுவலர்களுக்கும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் வழங்குதல் போன்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் மிக எழுச்சியாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அந்த தொடர்ச்சியாக நாளை 25/2/2026 அன்று காலவரையற்ற வேலைநிறுத்தம் மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் மாவட்ட தலைநகரில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய ஊடகம் வாயிலாக பார்த்தோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 1.42 லட்சம் மகளிருக்கு 5000 வழங்கப்பட்டதை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த அத்தனை மகளிர்களுக்கும் அந்த தொகையை வழங்குவதற்கு ஆரம்ப கட்டத்தில் எங்களது வருவாய்த்துறை தான் வீடு வீடாக சென்று களப்பணியாற்றி அந்த தரவுகளை சேகரித்து இன்று அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றக்கூடிய அந்த பணம் வழங்கியதற்கு முதல் ஆரம்ப புள்ளியே நாங்கள் தான் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு இயந்திரத்தின் இதயம் வருவாய்த்துறை என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களும் சொல்லி வருகின்றனர். அந்த இதயம் என்று கருதக்கூடிய வருவாய்த்துறைக்கு சில கோரிக்கைகள் இருக்கும் பொழுது அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோரிக்கை எங்கள் உயர்மட்ட மாநில நிர்வாகி ஃபெரா உயர்மட்ட மாநில நிர்வாகி குழுவை அழைத்து பேசாவிட்டால் இன்னும் அடுத்தடுத்த மாநில மையத்தின் முடிவின்படி இன்னும் வீரியமாக போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.